திமுக மேல தொடர் குற்றச்சாட்டு நீங்க முன்வைக்கிறீங்க. நான் வைக்கிறதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இந்த தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலையும் திமுக தான் வெற்றி பெற்றுட்டே வருது, மக்களிடையே செல்வாக்கு பெற்றுட்டே வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை 26ல பார்க்கத்தானே போறோம். அப்ப சொல்லுவீங்க நீங்க. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில குடும்ப ஆதிக்கம் இருக்கிறதா குற்றச்சாட்டு என்னங்க இது இப்பதானா தெரியுது உங்களுக்கு? இந்த குடும்ப ஆதிக்கங்கிறது நேற்று டிவியில கொஞ்சம் பேர் காமிச்சிட்டாங்க, அதனால சொல்றீங்க. மொத்தமாவே அரசாங்கமே அப்படித்தானங்க போயிட்டு இருக்கோ. அதனால பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, அவங்க வெளில சொல்ல முடியாம இருக்காங்க. மரியாதைங்கிறது சுத்தமா கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அவங்க செய்யறது தான். நேற்று எல்லாம் டிவியை பார்த்ததுனால மாவட்ட ஆட்சித்தலைவரை எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போய் உட்கார்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல இருந்து போங்க, பாருங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க பின் வரிசையில ரோ போட்டு அதுல உங்க நண்பர்களோ உறவினர்களோ வந்தா உட்கார வைங்க, பார்க்கலாம். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் அந்த முறைப்படி, அதாவது என்னன்னா அரசாங்கத்துக்கு ஒரு இது அதுபடி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நேர்ந்த அந்த துன்புறுத்தல் விவகாரம் என்பது அப்படியே இந்த அரசு மூடி மறைக்க பார்க்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்வைக்குது. உண்மைதான் இல்ல? அப்படிதான் நான். ஏன்னா இது எங்கேயோ கிராமத்திலேயே எங்கேயோ நடக்கல. அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, கிராமம்னு நான் தவறா சொல்லல. ஒரு மாவட்டத்துல கிராமத்துல நடந்ததுன்னா அங்க உள்ள எஸ்பிக்கு போய் திருப்பி அது டிஐஜிக்கு போய் அந்த சரக டிஐஜிக்கு போய் அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு டிஜிபி கிட்ட இருந்து முதலமைச்சருக்கு போய் ஒரு டிஸ்கஷன்லாம் நடக்கும். இது இங்க சென்னையில வீட்டுக்கு பக்கத்திலேயே, முதலமைச்சர் வீட்டுக்கு போனா பக்கம், கமிஷனர் இங்கேயே இருக்காரு, சென்னையிலே இருக்காரு. அதனால இங்க நடந்ததுக்கு இவ்வளவு இழுத்து அத ஒரு மறைமுகமாவே வச்சிருக்க வேண்டிய வேலையே இல்லை. அதனால அதுல தவறு இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அதிமுக யார் அந்த பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்திருந்தது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா நம்ம தட்டி கேட்கணும், ஆளுங்கட்சியை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கும் பயம் இருக்கும். இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா உடனே என்ன பண்றாங்க, யாரும் பதில் பேசுறது இல்ல, டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை நடக்கும். நீங்க கவனிச்சு பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்னா அது கொஞ்சம் வேலை நடக்குது. எனக்கு என்னன்னா, மக்களுக்கு போய் சேரணும், அந்த ஒரு இதை தான் நான் பாக்குறேன். எதிர்கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சின்னு சொல்றவங்கள எதிரி கட்சியா இருக்கணும், அதுதான் நாட்டுக்கு நல்லது. கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, சட்டசபைக்குள்ளேயே கேள்வி கேட்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, முதலமைச்சர் வரிசையா சொல்றாரு, இப்போ நடந்த என்னென்ன பண்ணோம், என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சொல்றதை விட எல்லாருக்கும், பாமரர்கள் வரைக்கும் போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நிலைமை அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொல்றது அதுல பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம், சரி அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு பேரவையில முதல்வர் பேசுறாரு. ஆனா பேரவை முடிஞ்ச அந்த பேச்சுடைய சில நாட்கள்லயே ஐஐடி மெட்ராஸ்ல இன்னொரு பிரச்சனை நடக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்காரவங்களையும் நம்ம சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னா, அவங்கள வேலை செய்ய விடல, அது ஒரு அந்த சைடையும் நம்ம பார்க்கணும். வெறும் போலீஸ்காரவங்க நீ சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா, அவங்க செயல்படணும்னா அரசியல் தலையீடு அந்த பக்கம் இருக்கக்கூடாது. அது இல்லாம இருந்தது எப்போ,
அம்மா பீரியட்ல பாத்திருப்பீங்க, சுத்தமா இருக்காது. அதனால ஒழுங்கா நடந்துச்சு. இப்ப என்னன்னா அத போய் சொன்னாவே, ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே உடனே என்ன ஆகுது, மேல வரைக்கும் போன் வருதான், இது எடுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நேற்று ஒரு கலெக்டரே பாத்துங்க, எந்திரிக்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்ல முடியும்? உடனே அவங்கள வச்சு ஒரு பேட்டி கொடுக்க சொல்றாங்க. நானாதான் எந்திரிச்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அவங்க நிலைமை என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுடைய நிலைமை ரொம்ப பாவப்பட்ட நிலைமையா இருக்கு. மக்களையும் சொல்றோம், அப்படியே அதே இவங்களையும் சேர்த்துக்கணும் அதுல.